கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். எல்லாரும் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் சொல்கிறத கேட்குறக்கு இன்னைக்கு மனுஷங்க ஆயத்தமாக இருக்கிறாங்களான்னா இல்லை. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க கேட்குறக்கு ஆயத்தமாக இல்லை. ஆனால் தாவீது சொல்கிறாரு, சங்கீதங்களின் புத்தகம் 6:9 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டா, என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறா. நிச்சயமா உங்களுடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுப்பா. உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பா. உங்களுடைய விண்ணப்பம் என்ன? நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 20:5 எசேக்கியா மிகவும் கண்ணீர் சிந்தி, ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுக்க மாட்டீரா என்று விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சு, நான் எசேக்கியாவின் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், ஆயுளை திரும்ப கூட்டி கொடுப்பேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கர்த்தர் கொடுக்க வல்லமையில் தேவனாக இருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து அகாஸ்வேர் ராஜா கேட்டா, ஓ விண்ணப்பம் என்ன? தேசத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன். அவரால் பாதி மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் ஏசு ராஜாதி ராஜா நீங்கள் என்ன கேட்டாலும் முழுவதுமாக அவர் கொடுக்க முடியும். உங்களுடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிற தேவன். வேதம் சொல்லுது, யோவான் 16:24 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, என் நாமத்து நிமித்தம் இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு அதை பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு அதை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கேட்குற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்னாள் முடியாது, கற்பம் தரிக்கவே முடியாது, அவள் ஒரு மலடி. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றி தேவனிடத்தில் கேட்டாள். 1 சாமுவேல் 1:15 அதே அதிகாரம் 1 சாமுவேல் 1:18 பின்பகுதியில். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கல. ஏன்னா கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்தா. ஒரு நாள் ஒரு தாயார் இடத்துல ஜெபிக்கிறதுக்காக மிகுந்த வேதனையோடு வந்தாங்க. ஐயா, என்னுடைய 3 மகன்மாரும் குடிக்கிறாங்க ஐயா. 3 பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், ஆனால் 3 பேர் குடிக்கிறாங்க. என் பிள்ளைகள் வாழ்க்கை மாறுமா? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா? என் விண்ணப்பத்தை கேட்பாரா? அந்த தாயார் செவ்வாய்க்கிழமை உபவாசம் இருந்து ஜெபிச்சாங்க. பாருங்க, முதலாவது கடைசி மகனை ரட்சித்தான், 2வது மகன், 1வது மகன், 3 பேரையும் ரட்சித்தான். எனக்கு அந்த அம்மாவுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அல்லவே இல்லை. நீங்கள் என்ன விண்ணப்பம் பண்ணுறீங்களோ அந்த விண்ணப்பத்திற்கு நிச்சயமாக கர்த்தர் பதிலை கொடுப்பா. அவர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டா. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பன், இவர்கள் விண்ணப்பிக்கிற உம்முடைய விண்ணப்பம் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டுவதாக. தானியேல் 9:23 தானியேலுடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுத்த தேவன் அவருடைய விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுத்துள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுப்பார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.